தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு உத்தமமான மனுஷனை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா? உத்தமன்னா யார்? பொய்யான ஊழியம் செய்கிறவங்களா உத்தமன்னு சொல்ல முடியுமா? அல்லது காணிக்கை பணத்தை தன்னுடைய பணமாக எடுத்து செலவழிச்சிட்டு பொய் கணக்கு காட்டுறவங்கள ஆண்டவர் உத்தமன்னு ஏற்றுக்குவாரா? ஊழியம் செய்யாமையே ஏமாற்றிட்டு சம்பளம் வாங்கினா கடவுளை உத்தமன் ஏற்றுக்குவாரா? அப்போ யார் உத்தமன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த உத்தமன் அப்படிங்கிற விஷயத்தில் யோபு பற்றி தான் சொல்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கடவுள் கொடுக்குறார். அவர் எதனால் அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கியிருக்க முடியும்? என்ன காரியத்தில் அந்த மாதிரி ஒரு உத்தமனுங்கிற பேர் அவர் வாங்கியிருக்க முடியும்? யோபு 31ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுது. எப்படின்னா, என் கண்களோடைய உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் யோபு 31ஆம் அதிகாரத்தில். அப்படின்னா அவருடைய மனைவியை தவிர வேறு யாரையும் அவர் நேசிக்கலை அப்படிங்கிறது இதில் உறுதியாகுது. அதுக்கு அடுத்தது அப்படியே இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. அப்போ நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் தெய்வம் பார்க்குறார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள நிரந்தரமாக இருந்திருக்குது. கடவுளுக்கு முன்பாகத்தான் நம்ம இருக்கிறோம், அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு எப்பவுமே அவர் மனசுக்குள்ளே ஆழமாக பதிச்சு வச்சிருக்கிறார். நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரத்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக சொல்கிறார். சுத்தமுள்ள தராசில் நிறுத்தி என்னுடைய உத்தமத்தை அறிவாராக அப்படின்னு சொல்லிட்டு யோபு அவ்வளவு தெளிவாக சொல்கிறார், உறுதியாக சொல்கிறார். அதுவும் இப்போ நம்மளை எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் சுத்தமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லக்கூடியது, கடவுளுக்கு எனக்கு நான் நல்லவனாக இருந்தால் போதும் அப்படின்னு. இங்கே அப்படி சொல்லப்படலை. இங்கே யோபா தான் சொல்கிறார். அவர் வெளிப்படையாக தன்னுடைய உத்தமத்தை நிரூபிச்சிருக்கிறார், மற்றவங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார். நம்ம எனக்கும் கடவுளுக்கும் நான் உண்மையுள்ளவனாக இருந்தால் போதும், வாழ்ந்தால் போதுங்கிற அது வாழ்க்கை அல்ல. கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணுமா? சாட்சியுள்ள வாழ்க்கை தான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கைன்னு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாமளே அதை தவறுறோங்கிறது இதில் நிறைய புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இன்னும் எந்தெந்த காரியத்தில் தவறி இருக்காருன்னு அப்படி பார்க்கும்போது, என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் சொல்லார். என் மனம் ஏதாவது ஒரு பொண்ணை நான் பார்த்துருந்து அயலானுடைய வீட்டு வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் என் மனைவி வேறொருத்தனுக்கு மாவரைப்பாளாக அப்படின்னு சொல்லி அவர் உறுதியளிக்கிறார். நான் அயலானுடைய வீட்டு வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் என் மனைவி வேறொருத்தனுக்கு மாவரைப்பாளாக. இன்னும் அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்லலை. சரிங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் ஒவ்வொன்றா அப்படியே தன்னை நிதானிச்சுக்கிட்டே வரார். நான் எந்த காரியத்தில் தவறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வரார். இனி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படி அவருடைய சொந்த காரியத்தை சொல்லிட்டார். அடுத்து வேலைக்காரங்களை நான் ஏதாவது வஞ்சிச்சிருப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். வேலைக்காரங்களை நான் எதுவும் வஞ்சிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேலைக்காரங்களுக்கு என்ன கருத்து சொல்கிறார் பாருங்கள். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும்போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால், அவங்களுடைய உரிமைகளை எங்கிட்ட கேட்டு என் கூட சண்டை போடும்போது அல்லது வாக்குவாதம் பண்ணும்போது எனக்கு சம்பளம் 10 சேர்த்தி கொடுங்க அல்லன்னு, இல்லையோ எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறீங்க, எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லி அவங்க சண்டை போடும்போதோ அவங்களுடைய குறைகளையும் அவங்களுடைய வழக்கையும் நான் கேட்காமல் இருந்திருந்தால் கடவுள் கேட்பாராம். எப்படி கேட்பாரா? தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் என்னை விசாரிக்கும் போது நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? கடவுள் என்னை கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவர் என்னை கேட்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் அவருக்கு இருந்திருக்கு. பார்த்தீங்களா? அதுதாங்க அவர் உத்தமனுங்கிறதுக்கான அடையாளம். கடவுள் கேட்பார். கூலிக்காரனுடைய கூலியை வஞ்சிச்சாலோ கூலிக்காரனை ஏமாத்தினாலோ கடவுள் கேட்பார். அவர் கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்திருக்கு இல்லையா? அந்த பயம் இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட இருக்கு? யோசித்து பார்க்கணும். தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ. தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அதே போல தான் அவனையும் உண்டு பண்ணியிருக்கார். ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் 15வது வசனத்தில். அப்போது பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே சமமாக தான் கடவுள் படைச்சிருக்காருங்கிறத சொல்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார்.
கோடி கோடியாக பணத்தை கொள்ளையடித்து பதுக்கி வச்சுட்டு அந்த பணத்தை நான் வச்சு கடவுளை நீ ஆசீர்வதிச்சிருக்காருன்னு வேஷம் போட்டு வாழ்ந்தா இது உத்தமமான வாழ்க்கை ஆயிருமா? யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு நான் சுகபோகமாக வாழ்கிற அளவுக்கு கடவுள் என்னை ஐஸ்வர்யாவன் ஆக்கி வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னால் அது உத்தமமான வாழ்க்கை ஆயிருமா? இல்லை உத்தமனுங்கிற பேர் தான் கடவுள் நமக்கு கொடுத்துருவாரா? நம்ம தான் உத்தமன் ஆயிர முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பதிலாக தான தர்மம் பண்ணணும்னு தான் சொல்கிறார். யோபு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னும் படிக்கிறேன் கேளுங்க. எளியவன் வஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவியின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையின் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? இங்கே கேளுங்க. தாய் தகப்பன் இல்லாத அனாத பிள்ளைகளுக்கு கொடுக்காம நான் ஒருத்தனா என்னைக்காவது நான் சாப்பிட்ருப்பேனா அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி இருக்குது. சரிங்களா? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களுக்கு கையிலாக கொடுத்து வந்தேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சகாயம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பணத்தை பதுக்கி வச்சுட்டு வேஷம் போட்டு வாழ்ந்தால் நம்ம உத்தமன் ஆயிட முடியுமா? இதெல்லாம் வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. நல்லா படிங்க. பைபிளை எடுத்து வச்சுட்டு தேவையான வார்த்தைகளை தேடி படித்தா பத்தாதுங்க. இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்படியே நிறைய கேள்விகள் கேட்குறார். அதாவது உடையில்லாதவனுக்கு கூட நான் உடை வாங்கி கொடுத்துருக்கேன், அப்படி ஒருத்தரையும் நான் விட்டதில்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் அடுத்து பார்த்தோம்னா சொல்கிறார், என் பகைஞன் ஆபத்திலே நான் மகிழ்ந்து அவனுக்கு பொல்லாப்பு வரும்போது நான் பட்டிருப்பனா அப்படின்னு சொல்கிறார். எனக்கு பகைஞன், எனக்கு எதிராளியாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது. அவனையும் சராசரி ஒரு மனுஷனா நான் நேசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு வாயளவில் சொன்னால் பத்தாது, நடைமுறையிலையும் காட்டணும் அப்படிங்கிறது யோபு உறுதியாக்குறார். சரிங்களா? அப்போது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு வசனம் சொல்லுதில்ல. அப்போ ஏழைக்கு இறங்கினா தானே. அதனால தான் அவர் செல்வாக்காக இருந்திருக்கார், செல்வ செழிப்பாக இருந்திருக்கிறார். அதனால தான் யோபுக்கு எல்லாமே இரட்டத்தனையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு வசனம் சொல்லுது. கடைசியாக அதாவது பரதேசி வீதியிலே தங்கினதில்லை. பரதேசி வீதியில் தங்கினது இல்லையா, அதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாராம். வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் அப்படிங்கிறார். வழிப்போக்கனை யாராவது கூப்பிட்டு தங்க வைப்பாங்களா? அவர் தங்க வச்சுருக்கேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு வருமா? உத்தமனுங்கிற பேர் எப்படி வரும்? அதனால தான் பிசாசு அவன் மேலேயே கண்ணு வச்சான். ஆனால் அதுதான் உத்தமமான வாழ்க்கையும் கூட. அது தெளிவாக சொல்ல, என் மனைவி தவிர நான் வேறு யாரும் நேசிக்கலை. மனைவி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? எல்லாம் இழந்ததுக்கப்புறம் இன்னுமா உங்கள் கடவுளையும் நம்பிட்டு இருக்க, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னார். மனைவி சொன்னாங்க. அதே மனைவிக்கு மீண்டும் 10 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 42வது வசனத்தில் எல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தாங்கன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கொடுக்கல. பிள்ளைகள் ஆரம்பத்துலேயும் இருந்ததும் 10 பிள்ளைங்க தான். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். அதே 42ஆம் அதிகாரத்தில் அவர் திரும்ப கொடுக்கும்போதும் அதே 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார். அந்த பணிவிடைக்காரர்கள் அவர் செழிப்பாக தான் நடத்தி இருந்திருக்கார். யாருக்குமே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பார்த்துருக்கார். அதை சொல்கிறார்ல, தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனை உண்டு பண்ணினார் அல்லவோ, ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. அப்போ படைப்புங்கிறது பிறப்புங்கிறது எல்லாமே ஒரே விதமாக தான் இருக்குது, சமமாக தான் இருக்குதுங்கிறத இங்கே ஒரு நிரூபிச்சிருக்கிறார், வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். ஏமாத்தலை. நல்லா பார்த்துங்க. அவருக்கு செல்வாக்கு எப்படி எல்லாம் அது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கணும்? நாங்கள் இங்கே இதை பார்த்து கற்றுக்கலாங்க. நம்ம கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அப்போது ஏழைக்கும் திக்கற்றவங்களுக்கும் அனாதைகளுக்கும் கொடுக்கும்போது தான் கடவுள் நமக்கு கொடுப்பாருங்கிறது இந்த யோபனுடைய வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுதுங்க. சாதாரணமாக கிடையாது. யோபனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுது. அவர் அப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறார். கொடுத்ததுனால தான் திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறார். யோபு கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரு? ரெட்டத்தனையாக எல்லாத்தையும் கொடுத்தார். மிருக ஜீவன்களை மட்டும் ரெட்டத்தனையாக கொடுத்தார். தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்ன அந்த மனைவிக்கு மீண்டும் 10 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதில் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியம். அப்போ யோபு தன்னுடைய உத்தமத்திலிருந்து எங்கேயாவது தவறினாரா? கூலிக்காரனுடைய கூலி கூட நான் வஞ்சிச்சதில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? செஞ்ச தப்பையாவது ஒத்துக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? தயாராக இருக்கிறோமா? ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மெல்லாம் ரொம்ப மிஞ்சின நீதிமான்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். உண்மை அதுதான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் நம்ம வேஷம் போட்டு வாழ்ந்து காசு பணத்தை பதுக்கி வச்சு நாளைக்கு நமக்கு ஆகட்டும், நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதேன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அப்போ நாளைக்கு நமக்கு பணம் காசு வேணும்னு இன்றைக்கி பதுக்கி வைக்கிறது பாவம் இல்லையா? அந்த பணம் காசை நம்ம கொண்டு போக முடியுமா? இருக்கும்போது இல்லாதவங்களுக்கு செஞ்சால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஓ, கடவுள் இங்கே கூட இருக்கிறாங்க, அதனால தான் நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு கடவுளுடைய நம்பிக்கை அவங்க மேலே அதிகமாகும் இல்லையா?
அப்போ அதெல்லாம் செய்யாமல் பணத்தை பதுக்கி வச்சு என்னத்தை கொண்டு போக போகிறோம்? சத்தியமாக எதுவும் கொண்டு போக முடியாதுங்கிற எல்லாருக்குமே தெரியும். இதுதான் சத்தியம்னு தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் துணிகர பாவத்தை செய்கிறீங்க? தயவு செஞ்சு செய்யாதீங்க. புண்ணியம் பண்ணணுன்னா தான தர்மம் பண்ணுறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. யோபு போல் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக கடவுள் நமக்கு திரும்ப தருவார், ரெட்டத்தனையாக தருவாருங்கிறதுக்கு யோபுனுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையாக இருக்குது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு இதன்படி வாழ கற்றுக் கொடுங்க. உபதேசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. உண்மையிலேயே அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக அவங்கள சரி பண்ண பாருங்கள். தப்பான வார்த்தைகளை சொல்லி சங்கடமான காரியங்களை சொல்லி திசை திருப்பாதீங்க. ஒருத்தருடைய குறைகளை ஒருத்தர் மன்னிக்க கற்றுக் கொடுங்க. நிச்சயமாக கடவுள் அவங்கள வழி நடத்துவார். இதை தவிர வேறு நான் எதுவும் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் இதை நீங்கள் இது தவறுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் என்னை மாற்றிக்கிறேன். கடவுள் வழி நடத்துவாராக. ஆமென்.